ஹே ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம மேக்கப்புக்கு தேவையான கன்சீலர், நம்ம எல்லோரும் கன்சீலர் வந்து மேக்கப் பண்ணும்போது கண்டிப்பாக அப்ளை பண்ணுவோம். அந்த கன்சீலர் நம்ம ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி நம்மளே வீட்டில் ஆர்கானிக்காக சூப்பராக ரெடி பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இந்த கன்சீலர் ஒன் டே முழுக்க உங்கள் ஃபேஸில் ஃபிட்டிங்காக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி லூஸ் பவுடரும் நம்மளே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் கன்சீலருக்கு தேவையான மெட்டீரியல் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துகிட்டேன். ஸோ நீங்கள் ஃபுல்லாக டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஆயில் பேஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஆயில் பேஸ்க்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, எமல்சிஃபைங் வேக்ஸ் எடுத்துக்கிறேன், செட்டில் ஆல்கஹால், சீரிக் ஆசிட், கோகோனட் ஆயில், கேஸ்டர் ஆயில். ஸோ எல்லாமே நான் மெஷர்மெண்ட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ உங்கள் ஸ்கின்னில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட் எதுவுமே வராமல் உங்கள் ஸ்கின்னை வந்து அவ்வளோ பாதுகாக்கும். அதே விதத்தில் ஒன் டே முழுக்க மேக்கப் போட்ட மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அப்போ இந்த கன்சீலரை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் எம்எல்சி வேக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அடுத்து செட்டில் ஆல்கஹால், சீரிக் ஆசிட் எல்லாமே கால்குலேஷன் பண்ணி கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ஒரு டிஸ்டில் வாட்ரு வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 50 கிராம் அப்புறம் 50 கிராம் நான் ஆட் பண்ணிக்கிடுவேன். ஸோ எல்லாமே மெஷர்மெண்ட் பண்ணியாச்சு. ஸோ கன்சீலருக்கு பவுட்ரு ஃபார்மில் நான் என்னென்ன சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மெயில் ஐடியை நான் கொடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நான் பிடிஎஃப் அனுப்புகிறேன். இப்போ பிடிஎஃப் கேட்குறவங்க எனக்கு மெயில் பண்ணி கேட்கலாம். கொஞ்சம் கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, கமெண்டில் வந்து சரியாக அனுப்ப முடியாது. பிடிஎஃப் வேணுங்கிறவங்க மெயில் பண்ணுங்கள். ஓகே, இப்போ எனக்கு தேவையான எல்லா பொருளையும் நான் மெஷர்மெண்ட் பண்ணி எடுத்துட்டேன். கோகோனட் ஆயில் எடுத்துட்டேன். ஆயில் பேஸில் வந்து எல்லாம் எடுத்தாச்சு. அடுத்து வந்து நம்ம வந்து வாட்ரு பேஸ் எடுக்கணும். வாட்ரு பேஸில் வந்து கிளிசரின் எடுத்துக்கிறேன், விட்டமின் இ எடுத்துக்கிறேன், வாட்ரு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது தகுந்த ஆயில் பேஸ் வந்து எல்லாமே எடுத்தாச்சு. ரொம்பவும் சூப்பராக இருக்குங்க. நம்மளே தகுந்த மாதிரி லூஸ் பவுடரும் நம்மளே மேக் பண்ணிக்கலாங்க. நம்ம மேக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கடைசியாக ஃபைனல் லுக்கு வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த அளவுக்கு இந்த கன்சீலர் வந்து என் கையில் வந்து ஃபிட்டிங்காக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ரொம்பவே ஆர்கானிக்காக பண்ணக்கூடியது. ஓகே, நான் கோகோனட் ஆயில் எடுத்துட்டேன். அடுத்து வாட்ரு பேஸ் எடுத்துக்கலாம். ஸோ வாட்ரு பேஸ்க்கு ஃபஸ்ட்டு கிளிசரின் எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு 1 இயருக்கு தகுந்த மாதிரி கன்சீலர் நம்மளே வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இது உங்களுக்கு 100 கிராம் செய்கிறதுக்கான கிட்டு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸாக வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு நான் வாட்டர் ஆட் பண்ணி எடுத்துகிட்டேன். ஃபஸ்ட்டு 50 கிராம் எடுத்துருக்கேன், அப்புறம் ஒரு 50 கிராம் எடுத்துக்கிடுவேன். நான் ரெண்டையும் இப்போ வந்து டபுள் பாயில் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கிறேன். 70 டிகிரி ஹீட்டிங்கில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்தாச்சு. 70 வாட்ரு பேஸ் தனியாக எடுத்துகிட்டேன், ஆயில் பேஸ் தனியாக எடுத்துகிட்டேன். இப்போ ஆயில் பேஸ் கூட நம்மளுடைய வாட்ரு பேஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து பிளெண்டிங் கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பிளெண்டிங் வந்து நல்லா கொடுத்துட்டு நம்ம பவுட்ரு ஃபார்மில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கன்சீலருக்கு தேவையானது, அதையெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது நல்லா வந்து பிளெண்ட் ஆகட்டும்.
ஒரு 40 டிகிரிக்கு வந்து வரட்டும். ஹீட்டிங் வந்து ரொம்ப இருக்குது. ஒரு 40 டிகிரி ஹீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்து எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நல்லாவே பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுட்ரு ஃபார்மில் எடுத்துருக்கிறதையும் என்னுடைய பேஸ் வந்து இப்போ வந்து 40 டிகிரிக்கு வந்துருச்சு. இப்போ நான் பவுட்ரு ஃபார்மில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கன்சீலர் தேவையான மெட்டீரியல் எல்லாம் அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக கரண்டியில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா டக்குன்னு பிளெண்டிங் போட்டிங்கன்னா எல்லாம் பறந்துடும். ஓகே, இப்போ நம்ம வந்து பிளெண்டிங் போடலாம். ஸோ இந்த டயத்தில் நான் இன்னொரு 50 ml தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு 50 ml தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு 50 ml ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ப்ரெசர்வேட்டிவ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்மெல்லு வேணுமோ, எசென்ஷியல் ஆயில் வேணுமோ, லைட்டாக ஒரே 1 or 2 ட்ராப் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப தேவையில்லை ஃபவுண்டேஷனுக்கு. ப்ரெசர்வேட்டிவ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா பிளெண்டிங் கொடுத்துக்கலாம். நம்மளுடைய கன்சீலர் வந்து எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க. ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பரான கன்சீலர் ரெடி. இதுக்கு தகுந்த உங்களோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி கலர் ஷேடு வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ப்யூர் ஒயிட்டாக தான் நான் வந்து கன்சீலர் ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஆக்சுவலாக ப்யூர் ஒயிட்டில் தான் கன்சீலர் வந்து மேக்ஸிமம் நான் வந்து ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கிடுவேன். ஸோ இந்த கன்சீலர் ஒரே ஒரு பிஞ்சளவு எடுத்து ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நான் நார்மல் லூஸ் பவுட்ரு வந்து நானே அடிச்சுக்கிடுவேன். நம்ம வீட்டில் ரெடி பண்ணக்கூடியது தான் ஸோ எல்லாமே. ஸோ இந்த கன்சீலர் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி கலர் ஷேட் கொடுத்து மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து கிளாஸாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து கன்சீலர் ரெடி ஆயிடுச்சு. நான் எவ்வளோ எடுக்கிறேன்னு பாருங்கள். லைட்டாக எடுத்தால் போதும். இது என் கையில் வந்து நான் வந்து போட்டு காட்டுறேன். உங்களுக்கு வந்து 2 கையிலையும் வந்து எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இவ்வளோ கூட தேவையில்லை, நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக நீங்கள் எடுத்தாலே போதும். நீங்கள் கன்சீலர் போட்ட மாதிரிக்கே தெரியாது, ஆனால் உங்கள் ஸ்கின் டோன் அவ்வளோ பிரைட்னிங்காக இருக்கும். ஒரு நாள் முழுக்க சொட்டிங் எதுவுமே ஆகாமல் சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, கன்சீலர் நான் போட்டுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ண லூஸ் பவுடரை நான் வந்து ஃபிட்டிங்காக அடிச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட மேக்கப்பை ஃபிட் பண்ணுறதுக்காக லூஸ் பவுட்ரு கண்டிப்பாக அடிப்போம். ஸோ அதே மாதிரி அதுக்கு அந்த கிளாஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நான் பண்ண என்னுடைய ஃபிட்டிங் பவுட்ரு, லூஸ் பவுட்ரு. ஓகே, இப்போ நான் அந்த பவுடரை வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ லைட்டாக நீங்கள் போட்டிங்கனாலே போதும், அவ்வளோ தூரத்துக்கு டால் அடிக்கும். ஸோ இதில் மைக்கா பவுட்ரு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ஃபிட்டிங் பவுடரில். ஸோ இந்த கைக்கும் இந்த கைக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றத பாருங்கள். சூப்பரான ஒரு கன்சீலர் ரெடி. உங்களுடைய ஸ்கின் டோன் தகுந்த மாதிரி ஸோ சூப்பராக நீங்கள் வந்து கன்சீலர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ லாவெண்டர், பிங்க்கு, க்ரீனு, எல்லோ ஸோ எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒயிட் கலர் ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.